Hi friends, welcome to Suryanila Vlogs. நாட்டுக்கோழியில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த டம்ளரில் நான் 2.5 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். மசால் கரைக்கிறதுக்கு முந்திரி, பட்டை 2, ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ 2, சோம்பு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை 2, முந்திரி, ரோஸ் பெட்டல்ஸ், பட்டை 1, ஏலக்காய் 2. மிக்ஸி ஜாரில் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இஞ்சி சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பேனில் வதக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை 2, பட்டை 1, ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பிடிக்காதவங்கிறவங்க போட்டு அரைச்சா மட்டும் போதும், இதில் ஆட் பண்ண வேணாம். அப்புறம் முந்திரி, ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். பசங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக எப்பயுமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைப்பேன். பெரிய வெங்காயம் ஒன்றா நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, புதினா அந்த மொத்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸில் இருக்குது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதுங்க. ஏன்னா நம்ம புளிப்புக்கு இன்னும் கொஞ்சம் புளிச்ச தயிர் ஆட் பண்ணுவோம், அதனால் இந்த தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்துருக்கறனால குக்கரில் 2 விசில் விடணும். தனியாக விசில் விட்டு எடுத்தோன்னா சக்கையாக தெரியும், மசாலெல்லாம் கறிக்குள்ளே இறங்கியிருக்காது. அதனால் இது எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் விசில் விட்டோன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி. இதே கறிக்கோழியாக இருந்துச்சுன்னா, அதாவது பிராய்லர் கோழியாக இருந்துச்சுன்னா குக்கரில் விசில் விட வேண்டியதில்லை. நம்ம டைரெக்டாக வதக்கிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றி அரிசியை போட்டால் அவ்வளோதாங்க, சீக்கிரம் வெந்துடும் அது. ஏன்னா வதங்கும் போதே ஆஃப் பாயில் ஆயிரும். பார்த்திங்கன்னா கறி நல்லா வதங்கணும். கறியிலேருந்தே லைட்டாக தண்ணி வருங்க. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருந்தேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றியிருந்தேன். ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்திருக்குது. இப்போ ஒரு 1/2 டம்ளர் புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா தயிர், தண்ணி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 2 டம்ளர் அளவுக்கு இதில் இருக்குது. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. மீதி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே புது அரிசியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் தண்ணி, இல்லைன்னா சாப்பாடு குழஞ்சிரும். 2.5 டம்ளர் அரிசிக்கு அதுலேயே ஃபஸ்ட்டு தண்ணி இருந்துச்சு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு. அதனால நான் இன்னும் 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போடணுங்க, இல்லைன்னா சாப்பாடு குழஞ்சிரும். ஏன்னா நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால். இப்போ எல்லா அரிசியையும் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு மீடியமில் வச்சு 2 விசில் விட்டால் போதுங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலராக வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவை ஆட் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு இது கூட கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு கொடுத்தா அவ்வளோதாங்க, பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. காரம் பார்த்திங்கன்னா அளவாக தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றபடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மெத்தடு.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.